நேற்று தான் இந்த மூன்றாம் தர பேச்சாளர்கள் திமுக எப்படி அவங்கள மேடை ஏற்றி பெரிய பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்கங்கிற ஒரு குட்டி வீடியோவை பார்த்தேன். இன்னைக்கு அதனுடைய டெமோவை பார்த்துடலாமா? கிஷோர் கே சுவாமி அப்படிங்கிற ஒரு ட்வீட் போடுறார். அதில் எழுதியிருக்கிறது பாருங்களேன், திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளரனுடைய செய்கை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கார். அதில் என்ன தெரியுமா எழுதியிருக்கு? தமிழ் உயர்த்தி பேசுங்க, ஹிந்தியை தாழ்த்தியும் கூட பேசுங்க, ஆனால் அதையே ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய நடத்தை, அது சம்பந்தமான ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொச்சா ஒருத்தன் இருக்கான்னா அவனை மேடையேறி பேச வைக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொச்சையான நபர்களாக இருப்பீர்கள்? இதெல்லாம் கேட்பதற்கு அக்கா கனிமொழி வரவில்லையா என்ன? ஏங்க, ஒரு பெண்ணை பற்றி, ஒரு பெண்ணினுடைய நடத்தையை பற்றி தப்பாக ஒருத்தன் பேசுகிறான், அவன் தான் உங்கள் கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு சொல்லி மேடை ஏற்றுறீங்க, அவனுக்கு அவார்டு கொடுக்குறீங்க, மாணவ மாணவிகளுடைய பேச்சு போட்டிக்கு நடுவர் அவனை போட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட அந்த கழிசடை பேசி வச்சிருக்கிறத பாருங்களேன். அது ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் என்ன செஞ்சுருக்கும், வலிச்சிருக்கும். ஏதோ ஒரு நாகரிகமற்ற பெண்கள், சீமானவர்களை பார்த்து கேட்குறீங்க கனிமொழி அக்கா அவர்கள், அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி தான் இருக்காங்களோ அந்த கட்சியில் அப்படின்னு கேட்குறாங்க. அதே தான் நாங்கள் கேட்குறோம். இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் ஒரு தலைமை பொறுப்பு உங்களிடம் இருக்கிறதே, இந்த கட்சியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த கட்சியில் இவனை மாதிரி ஆட்களை எப்படி நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏகப்பட்ட நபர்கள் இதே மாதிரி காண்பிக்கலாம். ஆபாசமாக எழுதுறது, ஆபாசமாக பேசுவது, தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிறதுலாம் ஏகப்பட்ட பேர் செய்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சாரர் மட்டும் நீங்கள் பார்த்து தப்பு சொல்லும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் கட்சிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது, இதை யார் சரி பண்ணுவது அப்படிங்கிற ஒரு சாதாரணமான கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு அக்கா கனிமொழி அவர்கள் பதில் சொல்வார்களா இல்லையா? நாமளே கனிமொழி அக்காட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறோன்னா அண்ணாமலை போன்ற நபர்கள் எவ்வளோ கேள்வி கேட்பாங்க, சீமான் அவர்கள் போன்றவர்கள் எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க எவ்வளோ கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அண்ட சராசரத்தையும் அப்படியே இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. எங்கன்னு பார்க்குறீங்களா? இதோ அதற்கான முழு காணொளியும் உங்களுக்காக. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பல இடங்களில் வருமான வரி சோதனை, இடி ரைடு அப்படிங்கிறதுலாம் நடந்துகிட்ருக்கு. இந்த இடி ரைடு குறிப்பாக டாஸ்மாகெலாம் நடக்கும்போது, அதுவும் கவர்மெண்டினுடைய முக்கியமான ஒரு நிறுவனம் தான் டாஸ்மாக். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ரைடு நடக்குது, இது பெருத்த அவமானமாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பார்த்து போன எதிர்க்கட்சியாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்டிருந்தார். அப்போ இந்த முறை ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடக்கும்போது மறுபடியும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் ஒரு நிறுவனத்துக்கு கீழே இப்படி ஒரு ரைடு நடக்குது, இது நமக்கு அவமானமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நாமும் கேட்கலாம். ட்விட்டரில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய அடுத்த ஒரு உண்மையை மக்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் கூட நீங்கள் கேட்க வேண்டாம். இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ நாள் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் முட்டு கொடுத்த நக்கீரன் அந்த பத்திரிகை இருக்குல்ல, அந்த பத்திரிகையினுடைய மிக முக்கியமான நபர். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மணல் கரிகாலன் என்பவர் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் அவர்களுக்கு லண்டனில் 60 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு ஹோட்டலை வாங்கியுள்ளார். யாருக்கு? துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் அவர்களுக்கு ஒரு ஹோட்டல் 60 ஏக்கர். நம்ம ஊரில் இல்லைப்பா, லண்டனில். ஒரு ஏக்கர் நிலத்தின் விலை 4 கோடி யூரோ, அதாவது 350 கோடி. அப்படி என்றால் அந்த ஹோட்டலின் மொத்த விலை இந்திய மதிப்பில் 21,000 கோடி. 21,000 கோடி ரூபாய்க்கு, 1 இல்லை 2 இல்லை, 21,000 கோடி ரூபாய். 21,000 கோடி ரூபாய்க்கு யார் ஹோட்டலை வாங்கியிருக்காங்களா? கதிரானந்த் அவர்களுக்கு மணல் கரிகாலன் அப்படிங்கிறவர் ஒரு ஹோட்டலை வாங்கி கொடுத்துருக்காருங்கிறத நக்கீரன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வெளியில் சொல்லியிருக்காரு. திமுகவினுடைய அனுதாபி, திமுகவினுடைய முக்கியமான நபர், திமுகவுக்கு அவ்வளவு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபரே இப்படி ஒரு உண்மையை வந்து பேசும்போது அது கண்டிப்பாக உண்மை இல்லாமல் இருக்காது. அப்போ அவருடைய மனசாட்சி உறுத்தி இந்த செய்தியாவது வெளியில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இதற்கு திமுகவை நேசிக்கக்கூடிய, திமுகவை சுவாசமாக நினைக்கக்கூடிய, என்னானாலும் சரிப்பா எனக்கு அதிமுக வேணாம், திமுக தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, திமுக இல்லைனா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஒருத்தர், அவருடைய மகன், ஒரே ஒரு அமைச்சர், அவருடைய மகன் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் 21,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கார் அப்படின்னா இதை பற்றி 4 பேர்கிட்ட நீங்கள் கேளுங்களேன். நம்ம ஊரில் திமுக காரங்க யாராவது இருந்தா, எப்பா கதிரானந்த் தெரியுமாப்பா, 21,000 கோடியாம்ப்பா, உண்மையாப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்களேன்.
ஒருவேளை இது உண்மை இல்லாமல் மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்தது என்றால் நக்கீரன் மீது கேஸை தொடருங்கள், வழக்கை தொடருங்கள். ஏன்னா இது உண்மை இல்லாமல் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இதை பேஸ்டாக இடி ரைடு எல்லாமே நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இடி ரைடுக்கு சிக்கலில் துரைமுருகன் அவர்கள் அவருடைய மகன் கதிரானந்த் அவர்கள் வரும்போது திடீர்னு துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கெல்லாம் பயணத்தை மேற்கொண்டார், ஞாபகம் இருக்கா? இது எல்லாம் இந்த வழக்காக கூட இருக்கலாம். ஆனால் என்ன மனசு அந்த 21,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண முடியல. நம்மலாம் 21,000 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அசால்ட்டாக 21,000 கோடி, 1 கோடி 2 கோடி அப்படின்னாலும் 100 கோடி, 100 கோடியிலேருந்து 1000 கோடி, 1000 கோடியிலேருந்து 10,000 கோடி, 10,000லேருந்து 20,000 கோடி, அங்கேருந்து 1 கோடி, 21,000 கோடி அப்படின்னு மறுபடியும் ஒரு 1000 கோடி, 21,000 கோடி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்பா. ஒருவேளை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆடியோ அந்த 30,000 கோடி உண்மைதானோ என்னவோ. இவரே 21,000 கோடினா இவரை விட சீனியர், இதை விட குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது 30,000 கோடி அசால்ட்டு தான். அடுத்ததா அண்ணாமலை அவர்கள் கனிமொழி அக்காட்ட கொஞ்சம் கேள்விகளை கேட்டிருக்கார். 2006 to 2014 கனிமொழி அவர்கள் மறந்து விட்டார்களா? ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. மறுபடியும் மறந்ததுனால இந்த அரசியலில் பிஜேபி என்ன செய்யுது அதை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறாங்க. உங்கள் பையன் மட்டும் சிங்கப்பூரில் மற்ற மொழிகள் படிக்கலாமா? கனிமொழி அக்கா அவர்களுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன். இதை நான் சொல்லலை, கனிமொழி அக்காவே சொல்லியிருக்காங்க பல பேட்டிகளில். இது நமக்கு தெரிஞ்ச உண்மைதான். சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லும்போது யூகே படிக்க போனார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன். பிரெஞ்சு மொழியை படிக்கிறார் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய மகன். இது எல்லாமே யார் கேட்குறா? அண்ணாமலை அவர்கள் கேட்குறாங்க. கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய மகனை சிங்கப்பூரில் படிக்க வைக்கிறீங்க, இன்னொரு லாங்குவேஜ் கண்டிப்பாக படிக்க வச்சுருப்பீங்கல்ல, அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்கள் பையனை படிக்க வச்சுருக்க வேண்டியதானே? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய மகனை யூகேக்கு படிக்க அனுப்புகிறீங்க, நீங்கள் பேசாமல் இங்கே படிக்க வச்சுருக்க வேண்டியதானே? அன்பில் மகேஷ் அவர்கள் உங்கள் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கணும்னு சொன்னோன்னே படிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏழ்மையாக இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, 2 விதமான மாணவர்களை உருவாக்குறீங்களா? 2 விதமான மனிதர்களை உருவாக்குறீர்களா? இதுதான் உங்களுடைய அரசியலா? இந்த கேடுகட்ட அரசியலை நீங்களாம் செய்யணுமா? அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டிருக்காரு. இந்த கேள்வி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஒரு பெரிய இன்டர்வியூ, அதனுடைய ஷார்ட் வெர்ஷன் இதோ உங்களுக்காக. அப்பா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர். என் பையன் கிட்ட சொன்னா, அப்பா 7வதுல உன்னை ட்ரை பண்ணி பார்க்கறேன், பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன். அடுத்ததா மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை சோதனை. விழுப்புரம் மற்றும் புதுக்கோட்டையில் தனியார் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. விழுப்புரத்தில் உள்ள தனியார் மதுபான உற்பத்தி தொழிற்சாலையில் அதிகாரிகள் 5 பேர் கொண்ட குழுவினர் அதிரடி சோதனை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இந்த சோதனை நீண்டதாக செய்திகள் வெளியாகின. ஸோ ஏகப்பட்ட இடத்துல இன்றைக்கி இடி ரைடு அப்படிங்கிறது வந்திருக்குங்க. இந்த இடி ரைடு கண்டிப்பாக டாஸ்மாக்லேயும் போனதுனால ஏகப்பட்ட மினிஸ்டர் இதில் சிக்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அதிமுகவினுடைய ஐடி விங் என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில்? ஒரு பேண்டுக்கு நடுவில் அந்த சிறுநீர் கழிந்த மாதிரியான ஒரு இமேஜ். யாரை குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். செந்தில் பாலாஜி அவர்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அண்ணா என்ன சௌக்கியமா, மறுபடியும் ஜெயிலுக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பலரும் அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஸோ இது அடுத்ததாக என்ன மாதிரியான வழக்கு, எத்தனை டேட்டாவை எடுத்திருக்காங்க, எவ்வளவு ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலகத்துக்கு வரும். அடுத்ததாக சீமான் அவர்களுடைய நியாயமான கோரிக்கை. இது சீமான் அவர்களுடையது மட்டும் கிடையாதுங்க. பாமகவினுடைய தலைவர்கள் ராமதாஸ் அவர்களுடையதும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடையதும் மிக முக்கியமான கோரிக்கை தான். சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்தி உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட வலியுறுத்தியும் பஞ்சமர் நிலங்களை மீட்க வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய தலைமையில் 16/3/2025 அன்று பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் அறிவிப்பு. சரிதானே? சமூக நீதினா என்ன? இத்தனை % மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ உதவிகள் போயிருக்கணும். ஆனால் இத்தனை % இந்த ஜாதியில் இத்தனை மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொண்டீர்கள்? எப்போ இருக்கக்கூடிய டேட்டா, இப்போ இருக்கக்கூடிய டேட்டா அடிப்படையில் சமூக நீதியை சரியாக பேணி காணுங்கள் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கான பொதுக்கூட்டம் மற்றும் பேரணி அப்படிங்கிறத 16ஆம் தேதி 2025 இந்த மாதம் 16ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் விட வேற லெவல், அந்த திமுக கவுன்சிலர் ஒருத்தர் மெதுவாக லாவகமாக இந்த வளையலை கலட்டினார் பார்த்தீங்களா? அதுக்கு அவர் 2 நாள் யோசிச்சு, மீடியா நம்மளை தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் ஹிந்தி எதிர்ப்புக்கு, அதனால் அங்கே இருந்த பெண்கள் எல்லாரும், என்னுடைய சகோதரிகள் எல்லாரும் அப்படியே பின்னாடி போயிட்டாங்க, நான் முன்னாடி வந்து கை நீட்டிட்டேன்,
அப்படி கை நீட்டினோன்னே ஒரு சகோதரி ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க. அவங்களும் முன்னாடி வர்றதுக்கு கையை பிடிச்சு மெதுவாக இழுத்து விட்டேன். அதை தனியார் தொலைக்காட்சியில் பார்த்து வளையலை கலட்டுறாங்க. திமுகவினுடைய கவுன்சிலரே இப்படித்தானா? கனிமொழி அக்கா இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? திமுகவில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதா? பெண்களுக்கு விட்டுருங்க, பெண்களுடைய வளையலுக்கு பாதுகாப்பு கிடையாதா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டாங்க. நான் செஞ்சது நல்லது தான், இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் தனிநபர் தாக்குதலையும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. எகைன் நிறைய பேர் அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கலனா இதோ உங்களுடைய பார்வைக்காக. அந்த வளையலை கலட்டின மாதிரி இருக்கா? கையை பிடிச்சி முன்னாடி வாங்க அக்கா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கா? மறுபடியும் அந்த வளையலை மட்டுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி கலட்டுறாரு. அது ஏன் அப்படி கலட்டுறது கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறத மறுபடியும் சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததற்கு ஒரு யூடியூப் சேனலை பயன்படுத்தி அதை வைரல் ஆக்குறதுக்கு ஏகப்பட்ட என்னையா இல்லை தெரியலை, நாங்கள்லாம் பார்த்தா முட்டாளாக தெரியுறோமா? இல்லை எங்களுக்கெல்லாம் இந்த யூடியூப் வராதா? இல்லை நீங்கள் பார்க்குற பார்வைக்கு மட்டும்தான் இந்த யூடியூப் வருமா? என்ன கொடுமை சார், இதெல்லாம் என்ன கொடுமை சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கனிமொழி அக்கா பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அக்காமாரும் பார்த்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பலப்பட்டு நிற்கும் திமுகவினுடைய இரட்டை வேடம். இன்னைக்கு தமிழை காப்பாற்றுவதற்காகவும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கடைநிலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சமக்கல்வி கிடைப்பதற்காகவும் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி கையெழுத்து வாங்க போன இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை காவல்துறை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் இது ஒரு பெரிய டாப்பிக்காகவே ஓடுது. அப்போ காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் நீங்கள் கையெழுத்து வாங்குறதுக்கான இந்த கூட்டத்துக்கான அனுமதியை வாங்கவில்லை அப்படிங்கிறாங்க. அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் ரொம்ப அமைதியாக பேரணி எதுவுமே நடத்தாமல் கையெழுத்து மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாமல் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வர்றதா இருந்தால் கூட்டம் கூடிரும், அதனால் நீங்கள் அனுமதி இல்லாமல் வந்தால் ரொம்ப பெரிய தவறாக மாறிடும், ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகும், எனவே நீங்கள் அனுமதி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பிஜேபி தமிழர்களுக்காக தமிழை பாதுகாப்பதற்காக உயிரை கூட கொடுப்போம், நாங்கள் எங்களுடைய மக்கள் மாணவர்கள் படிப்பதற்காக இவ்வளவு பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம், போலீஸ் அராஜகம் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிரான குரல் எல்லாமே உயர்த்தும் போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அரசு செய்யப்படுகிறார்கள். இப்படி அரசு செய்யப்பட்டது தான் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, திமுகவுக்கு வேறு வழியே இல்லை. ஒரே நாளில் இந்த கையெழுத்து இயக்கத்தில் 1 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க எங்களுக்கு 3வது மொழி வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் திமுக அவங்களுடைய அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலு இங்கெல்லாம் அட்மிஷன் கட் ஆயிருமோ, மக்கள் விழிப்படைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்க மறுக்கிறார்கள். அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு தடை விதியுங்கள், தமிழ்நாட்டு ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறது வேண்டாம், எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாறுங்க, எல்லாருக்குமே சமக்கல்வி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இந்த கோரிக்கை எப்படி இருக்குது? இந்த கோரிக்கையை வளர விடுவாங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி, எஸ் ப்ரைவேட் ஸ்கூல் வேண்டாமே, கவர்மெண்ட் இவ்வளோ அழகாக நமக்கு அரசாங்கம் நடத்துகிறது, தமிழர்களுக்காக திராவிடம் இவ்வளோ பெரிய வேலை செய்கிறதுனா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சிலபஸ், ஒரே மாதிரியான ஸ்கூல், எல்லாருமே ஒரே மாதிரியான படிப்பை படித்தார்கள் என்றால் நல்லா இருக்குமே. இதை கேட்டால் நம்மளை முட்டாளுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சிபிஎஸ்சி ஸ்கூலு இங்கே கொடுக்குறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஸ்டேட் சிலபஸ் போங்க, இல்லாட்டி ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா. இது இப்படியே காலமாக பல வருடங்களாகவே ஓடிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம மறுபடியும் பிஜேபிக்காரங்க கிட்ட என்ன கேட்கணும்னா, சரி 3வது மொழின்னு சொன்னீங்களே, அது உலக அளவில் ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லியிருக்கலாம்ல, அது என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அன்பில் மகேஷ் அவர்களுடைய மகன் ஃப்ரெஞ்சு படிக்கிறான்னு சொல்கிறீங்க, என் பையன் நாளைக்கு ஜெர்மன் படிக்கணும்னா அது அரசாங்க பள்ளியில் இல்லைல்ல, அப்போ அதுக்கு ஏதாவது வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாமா? இல்லாட்டி அடுத்ததாக இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இது படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு யாருக்காவது பதில் கிடைத்தது என்றால் கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இன்னும் கொரோனா கட்டுப்பாடு தளர்த்தப்படவில்லையோ அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இந்த கேள்வி ஏன் வந்துச்சு அப்படின்னா, அதை நான் சொல்லலை, இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்பவே முக்கியமானது, இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் ரொம்ப முக்கியமானதா, ஆனால் இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். காமராஜர் பெயருக்கு பதில் கருணாநிதி பெயரா? என்னப்பா இது? திருத்தணி நகரில் காமராஜர் பெயரில் அமைந்துள்ள காய்கறி சந்தையை சீரமைப்பு செய்து மீண்டும் திறக்க இருக்கும் நிலையில் அதனை கருணாநிதி 100ஆண்டு சந்தை என்று பெயர் மாற்றம் செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம். திருத்தணி நகரில் ஒரு காய்கறி மார்க்கெட், அதை காமராஜர் காய்கறி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அழைத்துட்டு வந்திருக்காங்க. அதற்கு பெயர் மாற்றி கலைஞர் 100ஆண்டு காய்கறி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறாங்களாம். இதுக்கெல்லாம் காங்கிரஸ் ஐயா செல்வ பெருந்தகை அவர்களே எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியலை. கேட்டால் அதெல்லாம் நல்லா தான் செஞ்சிட்ருக்காங்க, திமுக சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்க. திமுக சூப்பருங்க, அதை விடலாம் சூப்பராக நல்லா ஆட்சி பண்ண ஒருத்தர் இருக்கார், அவர் தான் காமராசர். அவருடைய பெயரை அழிப்பதற்கு இங்கே சதி நடக்குது. இதை விட காங்கிரஸை அழிப்பதற்கு வேறு ஏதாவது சதி இருக்குமா இல்லையா?
யோசிச்சு பாருங்கப்பா, யோசிச்சு பாருங்க. வீடியோ போட்டிங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.